இன்றைய சிந்தனைக்கு திருமண உறவில் மனிதன் ஏற்படுத்தி கொண்ட குற்றங்கள் என்ன என்பதை பார்ப்போம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அவனுடைய வாழ்க்கையை சுகத்தின் ஆரம்ப பயணம் திருமணமாக அமைத்திருக்கின்றான் இறைவன். உயர்வான திருமண நிகழ்வை மனிதன் தவறான அணுகுமுறைகளை உருவாக்கி கொண்டவர்கள்தான் நமது முன்னோர்கள். நமது முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய கொடிய செயல் கணவன் இறந்தவுடன் மனைவியை உடன்கற்று ஏற்றுவது. அதனால்தான் நமது முன்னோர்கள் வரதட்சணையை உருவாக்கியவர்கள். இது பாவத்தின் உச்ச செயல் என்கிறார் இறைவன். ஏனென்றால் ஒரு மனிதனிடமுள்ள பொருளை இன்னொரு மனிதன் எந்தவித உழைப்பும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளும் செயலாக அமைந்திருப்பதால். ஆனால் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் பிறருக்கு கொடுக்கும்படியாக தான் படைத்துள்ளான். அதற்கான ஆற்றலையும் தந்துள்ளான். ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு தேவையான அனைத்து தகுதியும் தந்துள்ளார் இறைவன். அத்தகைய மனிதன் கொடுத்திருந்தும் மனிதனானவன் பிறர் பொருளை விரும்புவது நியாயமா என்கிறார் இறைவன். பெண் என்பவள் குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் சுமக்கக்கூடிய தன்மையை இறைவன் கொடுத்துள்ளார். இவர்கள் தன் குடும்பத்தை மட்டுமே நேசிக்கக்கூடியவர்கள். குடும்பமே உலகம் என்று கருதுபவர்கள். அதற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள். இத்தகைய சிறப்பு பெற்ற ஆற்றல் மிக்க பெண்ணிடம் வரதட்சணை வாங்குவது என்பது பாவத்தின் உச்ச செயலாக கருதுகிறார் இறைவன். உண்மையில் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றால் ஆண் பெண் வீட்டாருக்கு திருமண தொகையை கொடுத்துதான் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்நாள் முழுவதும் ஆணின் குடும்பத்தை கவனிக்கக்கூடியவர்களாக உள்ளார்கள் பெண்கள். மேலும் பெண் செயல்பாட்டை பார்த்தால் அவர்கள் புகுந்த வீட்டில் உரிமைக்குரியவராக செயல்படுகிறார்கள். அந்த அளவிற்கு ஆணின் குடும்பத்தை நேசிக்கிறார்கள். பெண் என்பவள் பிறப்புதான் ஓரிடத்திலே ஒழிய செயல் வடிவம் புகுந்த வீட்டில் செயல்பட வேண்டும் என்று இறைவன் விதித்துள்ளார். இறைவன் இந்த விதியை விதிக்கவில்லை என்றால் இந்த அளவிற்கு நேசிக்க மாட்டார்கள் பெண்கள். எனவே இறைவன் ஒவ்வொரு பெண்ணும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானிக்கிறான். வாழ்நாள் முழுவதும் புகுந்த வீட்டில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் பெண்ணிடமிருந்து ஆண் வாங்கும் வரதட்சணை எவ்வளவு பெரிய பாவச்செயல் என்பதையும் அறிய முடிகிறது. மனிதனாக பிறந்தவன் எந்த விதத்திலும் பிறரிடமிருந்து உதவி பெறுவது இறைவன் விரும்ப மாட்டான். ஏனென்றால் மனிதனை கொடுப்பதற்காக படைத்திருக்கிறார் இறைவன். மனிதன் இப்போது திருமணம் நிறைவேற்றுவதற்கு சந்திக்கின்ற எண்ணற்ற தடைகளுக்கு காரணம் இவன் உருவாக்கி கொண்ட வரம்பு மீறிய கொள்கைகள். இறைவன் கூறுகிறான், ஒவ்வொரு செயலிலும் தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று. அவ்வாறு செயல்படாத வாழ்க்கை இன்னல்களை உருவாக்கும் என்கிறார். அதுதான் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு நிகழ்ந்த நிகழ்வுகள் தான் சில மனிதர்கள் திருமணமே வேண்டாம் என்று சொல்கின்ற அளவுக்கு தன்னை துன்பப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த அளவிற்கு குடும்ப பொறுப்பை கையாள்வது சிக்கல் இருப்பதாக கவலை கொள்கிறார்கள் இல்லாத நிகழ்வுக்காக. ஆனால் திருமணம்தான் ஒரு மனிதனின் அனைத்து சுகங்களையும் பெற்றுத்தரும் நிகழ்வாக அமைத்திருக்கிறான் இறைவன். அதனால்தான் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்கிறோம். இறைவனுடைய செயல்பாட்டிலேயே மிகவும் சிறப்பான செயல்பாடு கணவன் மனைவி அமைத்து கொடுப்பதில் பார்க்க முடியும் இறைவனுடைய வல்லமையை. எவ்வாறு என்றால், எத்தகைய சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதில் பார்க்க முடியும். மற்ற எந்தவர்களுக்கும் இந்த மதிப்பு தரப்படவில்லை இறைவனால். மேலும் பெற்றோர்கள் பெண்ணை திருமணம் செய்யும் வரை
அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். அத்தகைய பெற்றோர்களுக்கு வெகுமதி தந்துதான் பெண்களை மனம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது பாவத்திற்குரிய செயல் என்கிறார் இறைவன். இதற்கான தண்டனை தான் திருமணம் வேண்டாம் என்று சொல்லும் மனிதர்களும் பெண் வீட்டார்கள் வரதட்சணை கேட்கிற அளவுக்கு வந்துவிட்டார்கள். எல்லாவற்றுக்கு மேலாக பெண்களுடைய விருப்பத்தை பார்த்தால் ஆண் தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அளவில் அவை செயல்படுகிறார்கள். இவ்வாறு எண்ணற்ற சிக்கல்களை திருமண பந்தத்தில் இப்போது பார்க்க முடிகிறது. இப்போது திருமண பந்தம் ஏற்படுத்தி கொள்வதென்றால் அவ்வளவு எளிமையான காரியமாக இருப்பதில்லை என்பதையும் பார்க்க முடிகிறது. எனவே இறைவன் ஒவ்வொரு செயலுக்கும் தர்மத்தை நிலைநாட்டியுள்ளான். அதன்படி செயல்படவில்லை என்றால் அதனுடைய விளைவு ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டும் என்பதையும் அறிய முடிகிறது. எனவே மனிதனுக்கு திருமணம் நிறைவேற்றுவதற்கு தாமதம் ஏற்படுகிறதென்றால் அது அவனால் உருவாக்கப்பட்ட வினைகள் என்பதையும் அறிய முடிகிறது. இறைவன் ஒன்றை விட்டுவிட்டால் அதனுடைய பலன் வந்தே தீரும். ஓம் நமோ நாராயணாய. வாழ்க்கையின் ஒட்டுமொத்த செயல்பாடே தர்மத்தின் அடிப்படையில்தான் விளைவுகளை தந்து கொண்டிருக்கிறான் இறைவன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.